சார் வணக்கம் சார். வணக்கம். ஸ்கொயர் பில்டர்லேருந்து ஸ்ரீராம் பேசுகிறேங்க. நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு ரெண்டுமே ஆஃபீஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 5 வீடு வாடகைக்கு விடுற மாதிரி பண்ணியிருக்கேங்க. கஸ்டமர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதெல்லாம் பண்ணியிருக்கோம். டிவி பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கனெக்ஷன் வந்து வீட்டுக்கு கொடுத்துருக்கோம். தனியாக வந்து ஒரு கனெக்ஷன் காமன் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் சைஸ் லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 50ங்க. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் போர்ட்டிக்கோ. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 5 வீடு வந்து வாடகை கொடுற மாதிரிங்க. ஓகே. விட்டதுல வந்து 2 BHK 3 வீடு, சிங்கிள் BHK ஒரு வீடுங்க. ஓகே. 2 வீடுங்க. ஒண்ணா பார்த்தலாங்களா? ஒண்ணா பார்த்தலாங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஹாலுங்க. 11க்கு 11ங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்லாம் எப்படிங்க? பிராண்டட் தானே? எல்லாமே பிராண்டட். பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட் தான் யூஸ் பண்றாங்க. வைசாக் ஸ்டீலுங்க. சுவிட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லெக்ரண்ட். ஓகே. லெக்ரண்ட்ல LG மாடலுங்க. இதுக்கு இது 11க்கு 11 ஹாலுங்க. கிச்சன் வந்து 11க்கு 8ங்க. ஸோ எல்லா ஒர்க்குமே நம்ம தான் பார்த்துறோம். எல்லா ஒர்க்கும் நம்ம தான் பண்ணியிருக்கோங்க. ஓகே. டைல்ஸ்ல இருந்து எல்லாமே எல்லாமே. ஆமாங்க. ஓகேண்ணா. இது ஒரு பெட்ரூமுங்க. ஓகே. இது 11க்கு 11 ஒரு பெட்ரூமுங்க. ஓகே. 2 பெட்ரூமுக்கு ஒரே அட்டாச்சு டாய்லெட். வாடகை கூட பர்பஸ்னாலுங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. இது பாத்ரூம். ஸோ இந்த பிளான் எல்லாமே நீங்க எல்லாமே நம்ம பிளான். ஓகே. இப்போ கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாங்களோ அது மாதிரி பிளானை எடிட் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இதே மாதிரி இது ஒரு 11 பெட்ரூம். 2 பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட். ஓகே. இது 2 BHK. இது மேல வர அடுத்த 2 வீடும் 2 BHK. ஓகே. ஸோ கை பிடிக்கிறதுக்கு நம்ம ஸ்டீல் நம்ம SS ஸ்டீலுங்க. 403 இதுல போட்டிருக்குங்க. ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த கண்ணாடி வச்ச மாதிரிலாம் கேட்பாங்க கிளாஸ்ல. இல்ல, நீங்க இதுல கிளாஸ் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாங்க. இது வந்து 304 SSல துரு பிடிக்காதுங்க. இது ஸ்கொயர் டைப் போட்டிருக்கு. ஓகே. ஸோ கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு அதே மாதிரி பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி கீழே பார்த்தா தான் இந்த வீடுங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் BHK. சிங்கிள் BHK. ஆமாங்க. 16க்கு 11ங்க. 16க்கு 11 ஹால். ஓகே. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு. ஆமாங்க. கிச்சன் வந்து 8க்கு 11ங்க. 8க்கு 11. ஆமாங்க. சிங்கிள் BHK. இது ஒரே ஒரு பெட்ரூம். இது 8க்கு 10. ஓகே. ஒரு அட்டாச்சு பாத்ரூம். ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்கொயர் ஃபீட்ல கொடுக்குறோமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருவீங்க. பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. எடிட்டிங் பண்ணுற மறுபடியும் டிராயிங்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணாலும் எடிட் பண்ணிக்கலாங்க. ஓகே. யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட்டுங்க, வைசாக் ஸ்டீலு, பினோலக்ஸ் ஒயரு, ஏசியன் பெயிண்ட்ஸ். லெகரண்ட்ல வந்து LG மாடல். எல்லாமே பிராண்டட் தான். நம்ம பிராண்டட் தான். சுவிட்சில் காங்கிரீட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா M20 M25 இந்த ரேஷியோ தான் போடுறாங்க. ஓகே. விண்டோக்குலாம் என்ன மாதிரி யூஸ் பண்றீங்க? விண்டோல UPVC விண்டோங்க. ஓகே. அதுல பேடி கம்பெனி யூஸ் பண்ணிருக்கு. கிளாसेस வந்து கஸ்டமர்ஸ் செலக்ஷன்ஸ் தான். ஓகே. லைட் 27 37 கிளாसेसோட டிசைன்ஸ் கொடுப்போம். ஓகே. அதுல கஸ்டமர் வந்து என்ன வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. லைட், ஃபேன் அந்த மாதிரி எல்லாமே கஸ்டமர் ஸ்கோப். அது லைட் ஃபேன் வந்து செலக்ஷன் வந்து கஸ்டமர் ஸ்கோப்புங்க. ஓகே. ஸோ இந்த டோர் கூட அவங்களோட செலக்ஷன் தாங்க. டோர் எல்லாமே கஸ்டமரோட செலக்ஷன் தான். ஓகே. என்ன கேக்குறாங்களோ நம்ம அதை பண்ணி கொடுக்குறோம். ஓகே. கிளாसेस நீங்க என்ன செலக்ஷன் பண்றீங்களோ அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒயிட் வேணா ஒயிட் எடுத்துக்கலாம், Black வேணா Black எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாடகைக்காக விட்டுருக்காங்க. வாடகைக்காக தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது இல்லாமல் நம்ம எத்தனை வீடுகள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்? இது வரைக்கும் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 500க்கு அப்போ ஹவுசஸ் பண்ணியிருக்கிறேங்க. ஓகே. குடோன்ஸ் பண்ணியிருக்கிறோம், கமர்ஷியல் பில்டிங்ஸ் பண்ணியிருக்கோம், இண்டிவிஜுவல் வில்லாஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே. கோயம்புத்தூர்ல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஈரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ப்ராஜெக்ட் பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம எந்த ஊர் போனாலும் நம்ம பண்ணி கொடுக்க பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் பண்ணலாங்க, திருப்பூர் பண்ணலாம், ஈரோடு பண்ணலாம், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், கரூர், எல்லாமே பண்ணலாங்க. ஓகே. எல்லாமே வந்து அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க. ஓகே. பில்டிங் கட்டி முடிக்க எப்படின்னா 1 இயர் ஆயிருக்குங்களா? இல்லைங்க, அவ்வளவு நாள் ஆகலைங்க. நம்மளது வந்து 7 monthsல ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே செட்டு போட்டு ஆளுல இங்கேயே தங்க வச்சு தான் நம்ம வேலை செய்யறாங்க. ஓகே. ஆளுல இருந்து லோக்கல்லையோ இல்ல வெளியிருந்து டெய்லி வந்து போற வேலையெல்லாம் இருக்காதுங்க. எப்பவுமே நம்ம சைட் ஒர்க் பண்றோம்னா அது பக்கத்துல செட் ஒன்று போட்டு சிமெண்ட்டுக்கு ஆளுகளை இங்கேயே தங்க வச்சிடறோம். அதனால ப்ராஜெக்ட் சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிடலாம். எவ்வளவு நாள்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 6 months 7 months. ஓகே. ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா 7-8 monthsங்க, இல்லைன்னா ஒரு 6-7 monthsங்க. ஓகே. நம்ம எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்க முடியுங்க? எல்லா ஏரியாவும் பண்ணலாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் எல்லா டிஸ்ட்ரிக்டும் பண்ணலாங்க. ஓகே. நம்ம புது வீடு மட்டும் தான் பண்ணுங்களா இல்ல பழைய வீடும் பண்ணலாங்க?
ஓகே. நீங்க இது புதுசு பார்த்துட்டீங்க. செகண்ட் ஆப்ஷன் வேணா நம்ம வந்து இன்னொரு வீட்டில் வந்து பண்ணியிருக்கோம், அதை போய் பார்க்கலாம். ஓகே சார், இப்போ வந்து நம்ம புது வீடை நம்ம ரெடி பண்ணது பார்த்தோம். ஸோ இப்போ வந்து எங்க வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்துங்க ஆரம்பத்துல இருந்து கீழ இருந்தே பண்ணது நியூ ஹவுஸுங்க. இது வந்து ரெக்டிஃபிகேஷன் ஒர்க்குங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கருங்கல்ல கட்டின வீடு. மேல வந்து இது போட்டிருந்தாங்க. ஓகே. சீட் போட்டிருந்தாங்க, சிமெண்ட் சீட் போட்டிருந்தாங்க. சிமெண்ட் சீட் எடுத்துட்டுங்க ஒரு 8 அடி ஹைட்டுக்கு மேல மட்டும் ஒரு 2 அடி 3 அடி வந்து பிரிக் வால் கட்டி மேல ஸ்லாப் போட்டிருக்கோம். ஓகே. போட்டு இப்போ இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க. அந்த டோர் எல்லாமே அப்படியே சேம். டோர்கள் எல்லாமே பழைய காலத்து டோரே தாங்க. டோர் ஜன்னல் இது எல்லாமே வந்து பழைய காலத்து டோர் ஜன்னலே தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிச்சன் டைனிங் மட்டும் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கோம். அதுல இடத்துல வந்து யூபிசி விண்டோ அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க. ஓகே. இன்டீரியர் ஒர்க் பெட்ரூம்ஸ் எல்லாம் முடிஞ்சது, கிச்சன் ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க. ஓகே. இது டைனிங் ஏரியா. இது டைனிங் ஏரியா. இது ஹால். ஹால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய கிட்டத்தட்ட 30 அடிக்கு மேல இருந்ததுங்க. அதை மட்டும் அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிட்டு ஹாலா போட்டிருக்கோம். சரி சரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம். ஓகே. அதே நிலவு கால் அப்படியே வச்சுட்டீங்க. ஆமாங்க. பெட்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம். ஓகே. பாத்ரூமோட சைஸ் 11க்கு 5ங்க. பாத்ரூம் பார்க்கலாங்க. ஸோ ஃபுல் ஒர்க் எல்லாமே நீங்க தான்? ஆமாங்க. ஒன்றும் இல்லைங்க, பழைய இதை வாழை விட்டுட்டு மேலே மட்டும் அட்டாச் பண்ணி எடுத்துருக்கோம். ஓகே. இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வரும்? 11. இது ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க பில்டப் ஏரியா. இது 16க்கு 11ங்க. ஸோ இந்த ஒர்க் எல்லாம் நம்ம தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே இன்டீரியர் ஃபுல் நம்ம தான் யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது ஒரு ஸ்டோர் ரூமுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கேமராவோட லைன்ஸ் எல்லாத்தையும் இதுக்குள்ள செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேல இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்றேன். ஸோ இந்த வீடு எத்தனை வருஷம் பழமையான வீடுங்க? 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்துருந்தீங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டிருந்தாங்க. ஓகே. சிமெண்ட் சீட் எடுத்துட்டு நீட்டா அதுக்கு மேல ரைஸ் பண்ணி ஸ்லாப் போட்டு இது பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ 100 வருஷம் பழமையான வீடுன்னா கூட நம்ம பண்ணி தரோம். இதனால பண்ணலாங்க. நம்ம எல்லா ஒர்க்குமே நம்ம பண்ணி கொடுத்தோம். எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க. ஓகே. இப்போ நீங்க ஒருவேளை பிளான் கேட்டீங்கனாலும் பிளானும் பண்ணி தரோம், ஸ்ட்ரக்சரல் டிசைனும் பண்ணி தரோம், ஃப்ரண்ட் எலிவேஷன் வேணாலும் பண்ணி தரேங்க. ஓகேங்க. அப்படி இல்லை கன்சல்டிங் ஒர்க் பண்ணீங்கன்னா கன்சல்டிங் பண்ணி தரோம். ஓகே. எப்படி ஒர்க் பண்ணணும் இல்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபோனில் ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் நான் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணலாங்க. கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்குறேங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எனி டவுட்ஸ்னாலும் எனக்கு கால் பண்ணி கேட்கலாங்க.